இந்த கிளம்பாக்கம் பஸ் நிலையத்தை திறந்தாங்க. மக்கள் சொல்ல முடியாத அவதிகளை, அதுவும் பொங்கல் டைமு நிறையா சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லேருந்து கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் இதில் இருக்கிற மக்கள் தான் நிறைய இருக்காங்க சென்னையில். அவங்க இந்த பொங்கலுக்கு 3 நாள் 4 நாள் லீவ் வருதுன்னு சொல்லி எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. இந்த டைம் பார்த்து இந்த கூட்டம் இதை மாற்றி விட்டுருச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றி கிளம்பாக்கம்னு கொடுத்துருச்சு. பஸ்ஸு டிரைவர்கள் வேறு ஸ்ட்ரைக்கு, வேலை நிறுத்தம். அவங்களுக்கு கூட பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடத்தாமல் வேறு டிரைவர்களை வச்சு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜனங்கப்பட்ட பாடு. இங்கே போய் நின்னா கீழம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டல் இல்லை, டீ கடை இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகளோடு போய் குடும்பத்தோடு போய் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு கடைகள்லாம் ரொம்ப இல்லை ப்ரோ. ஒரு 2-3 கடைகள் தான் இருக்குது. குறிப்பிட்டு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலுக்குமே 2-3 கடைகள் தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் நிறைய கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பக்கத்தில் போக்குவரத்து இல்லை. இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பாக்கத்துக்கு போகிறதா இருந்தால் ஆட்டோவில் 2000 ரூபா கேட்குறாங்க. அதாவது சென்னையிலேருந்து அவங்க ஊருக்கு போகிறதே 1000 ரூபாவில் போயிடுறாங்க. சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எப்படின்னா 500லேருந்து 1000க்குள்ளே தான் ஆகுது. அரசாங்க பஸ்ஸுனா கம்மி, அங்கேருந்து இப்போ ஆம்னி பஸ்ஸுனால் அதிகம். அரசாங்க பஸ்ஸெல்லாம் 400, 500, 600. ஆனால் இங்கேருந்து சென்னையிலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 2000 ரூபா. அங்கே இருக்கக்கூடிய இப்போ கோயம்பேடில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வயிற்றில் அடித்து எங்களுக்கு ஒன்றுமே வேலை பிஸ்னஸே நடக்கலை, எப்படி பிழைக்க போகிறது தெரியலன்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பஸ்ஸுக்கு மணிக்கணக்காக காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் மாதமாக. அதுவும் அந்த தாம்பரத்திலிருந்து டிராஃபிக் பூரா ஜாமு, போக்குவரத்து அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போட்டு திட்டமிடுதலும் இல்லாமல் குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ தான் சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, இல்லை கோயம்பேடை உடனடியாக மூட முடியாது, 1 வருஷத்துக்காச்சும் அது இருக்கணும். இப்போ தான் புத்தி வந்திருக்கு, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வந்திருக்கு. உங்களுக்கு புத்தி வந்திருக்கு, உங்கள் ஸ்டாலினுக்கு புத்தி வர வேணாமா? எந்த ஒரு பெரிய இதையும் மாறுதலையும் திட்டமிடுதல் இல்லாமல் பண்ணலாமா? கோயம்பேடு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? கோயம்பேடுகிட்ட பாலமெல்லாம் கட்டியாச்சு. அதனால் எந்த போக்குவரத்து நெரிசலும் இருக்கிறதில்ல. நல்லா போயிட்டு இருந்ததை உங்களுடைய சுயநலத்துக்காக, லூலு மாலை கொண்டு வரணுங்கிறதுக்காக, நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மக்களை அவஸ்தைக்கு உருவாக்கியிருக்கீங்க. இந்த பாவம் உங்களை இப்போ ஸ்டாலினையும் அவருடைய அரசாங்கத்தையும் சும்மா விடாது அப்படிங்கிறது தான் நம்முடையது. அதனால் அந்த பயணிகள் புலம்புறதெல்லாம் பார்த்தா மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் உடனடியாக கிளம்பாக்கத்தை மாற்றாதீங்க. சில 1-2 வருடம் 3 வருடம் ஆகட்டும். அதுவரை கோயம்பேடையும் பஸ் ஸ்டாண்டாக வச்சுருங்க. இது 2ஐயும் வச்சுருந்து மக்களுக்கு அங்கே போக்குவரத்து இதெல்லாம் சரியாகட்டும். மெட்ரோவை கொண்டு வாங்க, ட்ரெயின் ரூட்டை கொண்டு வாங்க, பஸ் ரூட்டை கொண்டு வாங்க. அந்த தாம்பரத்தில் பெரிய போக்குவரத்து ஸ்தம்பிச்சிடும். நீங்கள் கீழம்பாக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தாம்பரத்தில் ஏற்கனவே வெளிமாநில மாவட்டங்களிலிருந்து உள்ளே வர்ற வண்டிகள்லாம் ஸ்தம்பிச்சு நிற்குது. இப்போ தான் கொஞ்சம் பாலத்தை கட்டி சரி பண்ணாங்க, அதை நீங்கள் இப்போ கெடுத்துட்டீங்க. அதனால் தற்காலிகமாக கிளம்பாக்கத்தை நிறுத்தி வச்சு கோயம்பேடை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பஸ்ஸுகளை விட்டு இயல்பு நிலைமை திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தரமாக மாற்றுறது தான் மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.